ஜிம்முக்கு இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஒரு பிகினராக உள்ளே போனோன்னே என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியாமல் இன்னும் முழிச்சிட்டு இருக்கீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்காக தான். அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட எல்லா கன்ஃபியூஷன்ஸுக்குமே இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக ஒரு டிப்ஸாக சொல்கிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டிப்பே நான் எல்லா பிகினர்ஸ்க்கும் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வார்ம் அப் அண்ட் ஸ்ட்ரெச்சிங்ஸை முடிச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணுறது எப்பயுமே நல்லது. ஏன்னா நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். உள்ளே போன உடனே நீங்கள் ப்ராப்பர் வார்ம் அப் அண்ட் ஸ்ட்ரெச்சிங்ஸ் எதுவுமே பண்ணாமல் நீங்கள் வந்து ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணுறது. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நாள்லேயே உங்களுக்கு இன்ஜுரியோட வீட்டில் படுத்துக்க வேண்டியதான். அடுத்து நீங்கள் ஜிம்முக்கு வரணுன்ற மைண்ட் செட்டே உங்களுக்கு போயிடும். உள்ளே போன உடனே நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, பிகினர்ஸ்க்கும் சரி, நீங்கள் ரொம்ப ஒரு 2-3 வருஷம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, வார்ம் அப் இல்லாமல் நீங்கள் போய் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா அது எப்பயுமே ரிஸ்க் ஆஃப் இன்ஜுரிஸ் தான். ஸோ நீங்கள் அதை ஒன்று மைண்டில் வச்சுக்கிட்டு ப்ராப்பராக ஒரு 15 to 20 மினிட்ஸ் எடுத்து பொறுமையாக வார்ம் அப் பண்ணிவிட்டு நல்ல பிளட் ஃப்ளோ, நல்லா பாடி ஃபுல்லாக நல்லா பிளட் ஃப்ளோ போன உடனே அதுக்கப்புறம் போய் உங்களோட ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டயட் அண்ட் ப்ரோட்டீன் கோல் தான். நீங்கள் எப்பயுமே உங்களோட பாடி இன்ட்டு டபுள் வெயிட் வந்து நீங்கள் வந்து கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் வந்து டெய்லி கன்சியூம் பண்ணுவீங்க. இப்போ நீங்கள் ஒரு 50 kgs இருக்கீங்கன்னா 100 கிராம் ப்ரோட்டீன்ஸ் ஆகுது நீங்கள் பர் டேக்கு வந்து சாப்பிடணும். இதெல்லாம் சாப்பிட நீங்கள் வந்து சிக்கன், எக்ஸ், பன்னீர், சோயா சங்க்ஸ் இந்த மாதிரி உங்கள் டயட்டில் ஆட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் ஜிம்மில் என்ன தான் மாங்க முக்கிய ஒர்க் அவுட் பண்ணாலும் உங்களோட டயட்டை ப்ராப்பராக இல்லைனா உங்களால் எந்த ஒரு கெயினுமே நீங்கள் பார்க்க முடியாது, ரிசல்ட்டுமே கிடைக்காது. அதே அளவு தான் உங்களோட ஸ்லீப்புமே பர் டேக்கு 7 to 8 hours ப்ராப்பர் ஸ்லீப் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா நீங்கள் ஃபுட்டும் சாப்பிட்டு ஜிம்லேயும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்லீப் இல்லைனா உங்களோட பாடி வந்து நீங்கள் சாப்பிட்ட ஃபுட் எதுவுமே ப்ராப்பராக அதோட நியூட்ரிஷன்ஸ் அப்சர்வ் பண்ணாது. நீங்கள் வந்து ப்ராப்பராக ரெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு பாடி வந்து ப்ராப்பராக ரிகவர் ஆகும். அடுத்த நாள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும்.